மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 16ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம புவனேஸ்வரி வந்துட்டு நேராக தனாவை பார்க்குறாங்க. தனா வந்துட்டு அவங்க கொடுத்த புடவை நகை எல்லாத்தையுமே போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி நேராக தனாவை பார்த்து, தனா இப்போதான் உனக்கு வந்துட்டு கல்யாண கலை வந்திருக்கு, இப்போதான் உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தனாவும் சிரிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பசுபதி இருக்காருல்ல, அவரு கார்த்தியை கூட்டிட்டு வராரு. கார்த்தி நேரா தனாவை பார்த்ததோட நடிக்க ஆரம்பிக்கிறாரு. கார்த்தி வந்துட்டு நேரா தனா கிட்ட ஓடி வந்து, தனா வந்துட்டியா தனா அப்படின்னு சொல்ல, தனா கார்த்தியை பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க. கார்த்திக்கு வந்துட்டு உடம்புல நிறைய காயம் பட்டிருக்கிறத பார்த்துட்டு கவலைப்படுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, பாத்தியா தனா, உனக்காக நான் சாகலான்னு போனேன், ஆனா கடவுள் நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாரு. அதனாலதான் என்னை மறுபடியும் இங்க கொண்டுட்டு வந்திருக்காரு. உயிரோட திரும்பி வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் தனா. நீ சொல்லு தனா, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே அப்படின்னு. அப்ப தனா எதுவுமே சொல்லவே இல்லை. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன தனா அமைதியா இருக்க, இங்க பாரு, அந்த பொறுக்கி பைய கதிர் தாலி கட்டினதுனால நீ கடைசி வரைக்கும் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவன் வந்துட்டு நல்லவனே கிடையாது. நீ வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க, அப்பதான் உன்னுடைய ட்ரீம் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு தனாட்ட சொல்றாங்க. அப்ப பசுபதி நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, அந்த பொறுக்கி கதிரை பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் எதுக்காக தெரியுமா உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான்? கார்த்தியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவன் வந்துட்டு உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இது தெரியாம நீ வந்துட்டு அந்த கதிரை நம்புற. அந்த மாயா உனக்கு அக்காவா இருக்க வேண்டியவ, ஆனா அவ கடைசியில என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? உனக்கே எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா, ஆனா நீ அவளை போய் நம்பிக்கிட்டு இருக்க. அந்த மாயா வந்துட்டு இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இத்தனை நாளும் இங்க இருந்துட்டு இருந்திருக்கா. ஆனா அது தெரியாம நீ வந்துட்டு அவளை என் அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்க. பாத்தியா, நீ வந்துட்டு கார்த்திய முழுசா லவ் பண்ண அப்படின்னு அந்த மாயாவுக்கு தெரியும். ஆனா அது தெரிஞ்சும் நீயும் கார்த்தியும் ஒண்ணு சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ வந்துட்டு அவ காதல் ஒண்ணு சேர்ந்தா மட்டும் போதும், அடுத்தவங்க காதல் ஒண்ணு சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உன்னையும் கார்த்தியும் பிரிக்கிறதுக்காக தான் அந்த கதிரையே இடையில அழைச்சிட்டு வந்து உன்னையும் கார்த்தியையும் வந்துட்டு பிரிச்சுட்டா. அந்த கதிர் வந்துட்டு நீ நினைச்ச மாதிரி நல்லவன்லாம் கிடையாது, அவன் நல்லவனே கிடையாது. நீ அவனை நம்பி உன் வாழ்க்கையை விற்றாத. நீ அடுத்தவங்களுக்காக உன் வாழ்க்கையை இழக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு பசுபதி சொல்றாரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அண்ணன் சொல்றது உண்மைதான். அடுத்தவங்களுக்காக நீ உன் வாழ்க்கையை வச்சுட்டு இருந்தீன்னா அப்புறம் என்ன மாதிரிதான் ஆகும். அதனால உன்னோட கனவு எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா நீ வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணா மட்டும்தான் உன்னோட பேட்மிண்டன் ட்ரீமு எல்லாமே நிறைவேறும். நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு தனா அப்படின்னு சொல்ல, தனா வந்துட்டு அப்படியே புவனேஸ்வரி கார்த்தி சொல்றது எல்லாத்தையுமே நம்பி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கார்த்தியை பார்த்தது, கார்த்தி வந்துட்டு தனாவுக்கு உதவி பண்ணது, அதுக்கப்புறம் தனா வந்துட்டு கார்த்தியை காதலிக்க ஆரம்பிச்சது எல்லாத்தையுமே தனா யோசனை பண்ணி பாக்குறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம மாயாவையும் ஜானகியையும் காமிக்கிறாங்க. அப்ப ஜானகி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா சொன்னதை கேட்டுட்டு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, இப்ப தனா வந்துட்டு அந்த புவனேஸ்வரி வீட்டுலதான் இருக்காங்க. தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்றதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, எப்படிமா, அதான் தனாவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டே, எப்படி வந்துட்டு அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, அதுதான் அவங்களுடைய திட்டமே. எப்படியாவது வந்துட்டு தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணிட்டா அவங்களோட திட்டத்துல அவங்க ஜெயிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே தனாவை ஒரு நாள் மட்டும் அவங்க வீட்டுல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு காலம் ஃபுல்லா தனாவை வாழை வெட்டியாக்கி உங்களுடைய சந்தோஷத்தையும் பெரியப்பாவோட நிம்மதியையும் கெடுக்கிறது மட்டும்தான் அந்த புவனேஸ்வரியோட திட்டமே. இது தெரியாம தான் இத்தனை நாளும் நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, எப்படி தனா இந்த விஷயத்துக்கு ஒத்துப்பா? கண்டிப்பா தனா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க பெரியம்மா, அவ ஒத்துக்கிட்ட பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. காலையிலேயே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு புடவையெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆளு போயிருக்காரு. கார்த்தியை வந்துட்டு ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்து இந்த மாயாவுக்கும் இந்த தனாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அந்த புவனேஸ்வரியோட திட்டமே. நான் போனா கண்டிப்பா அவ கேட்க மாட்டா, நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா தனா கேப்பா பெரியம்மா, வாங்க பெரியம்மா அப்படின்னு சொன்னதோட ஜானகி சொல்றாங்க, இத்தனை நாள் நான் பொறுமையா இருக்கிறத பார்த்துட்டு அந்த புவனேஸ்வரி நான் சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் அவளை நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனா காப்பாத்துறதுக்காக ஜானகி வந்துட்டு நேரா
அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு தனா, உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகுறதுக்கு தடையா இருக்கிறது இந்த தாலி மட்டும்தான். இந்த தாலியை நீ இப்பவே கயிட்டு அப்படின்னு சொன்னதோட தனா யோசிக்கிறாங்க. அப்ப தனா வந்துட்டு கார்த்திக் கூட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த தாலி இனிமே நம்ம கழுத்துல இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப கார்த்தி நேரா தனா கிட்ட, இங்க பாரு தனா, அந்த பொறுக்கி பைய கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கவே கூடாது, அதை இப்பயே கயிட்டு, அப்பதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கழுத்துல கிடக்குற தாலிய கழட்ட போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் அந்த இடத்துக்கு வந்துட்டு, தனா என்ன பண்ற அப்படின்னு கேட்க, நேரா கதிர் வீட்டுக்குள்ள வராரு. தனா வந்துட்டு கதிரை பார்த்ததோட செம்ம கோவப்படுறாங்க. ஏய் கதிர், உன்னை யார் இங்க வர சொன்னது, எதுக்குடா நீங்க வந்த அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு தனா, தேவையில்லாம இவங்க சொல்றத தயவு செஞ்சு நம்பாத, இவங்க சொல்றது உண்மையே கிடையாது. நீ தேவையில்லாம இவங்க சொன்னதை கேட்டு உன் வாழ்க்கையை இழந்துராத அப்படின்னு சொல்ல, தனா சொல்றாங்க, இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணமே நீதான், தயவு செஞ்சு நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல. அப்ப கதிர் சொல்றாரு, டேய் இங்க பாரு, நான் இன்னைக்கு தனாவை கல்யாணம் பண்ண போறேன், அது யாராலுமே தடுக்க முடியாது, மரியாதையா போடா அப்படின்னு. இதை கேட்டதோட கதிர் வந்து டென்ஷன் ஆகி கார்த்தி அடிக்க போறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு கதிர் அடிக்கும் பொழுது பசுபதி ஓடி வந்துட்டு கதிரை பிடிச்சுக்கிறாங்க. அப்ப கதிர் வந்துட்டு கார்த்தி அடிக்க முடியல. கார்த்தி வந்துட்டு கதிரை பிடிச்சு அடிச்சு கொண்டு போய் ஒரு ரூம்குள்ள சாத்தி போடுறாங்க. இதை பார்த்துட்டு கதிர் வந்துட்டு கத்துறாரு, தனா தயவு செஞ்சு அவங்க சொல்றதை கேட்காத தனா, அவங்க எல்லாருமே சேர்ந்து உன்னை நல்லா ஏமாத்துறாங்க, தயவு செஞ்சு சொல்றதை கேளு தனா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேரா தனாவை பார்த்து, பாத்தியா தனா, இப்ப கூட உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான் அவன் வந்திருக்கான், தயவு செஞ்சு அவன் சொல்றத நம்பாத, உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும், நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நீ லைஃப் ஃபுல்லா நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு தனா சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் வராரு. அவர் வந்துட்டு நேரா புவனேஸ்வரியை பார்த்துட்டு, சொல்லுங்கம்மா, திடீர்னு கல்யாணம்னு சொன்னீங்க, எதுக்காக வீட்டுல வச்சிருக்கீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு. அப்ப அவர் கேட்குறாரு, சரி பொண்ணு மாப்பிள்ளை யாரு அப்படின்னு சொன்னதோட அங்கே வந்துட்டு நம்ம தனாவும் கார்த்தியும் நிற்கிறாங்க. அப்போ ரெஜிஸ்டர் நேராக தனாவோட கழுத்தில் கிடக்கிற தாலியை பார்த்துட்டு, என்ன இது, இந்த பொண்ணு கழுத்தில் ஆல்ரெடி தாலி இருக்கு, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டா, கல்யாணமான பொண்ணாக தான் 2ஆம் தரமாக இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அப்படின்னு. இது கேட்டுட்டு புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்கே பாருங்க சார், உங்களுக்கு வர வேண்டியது கண்டிப்பாக வரும், உங்களுக்கு வந்துட்டு என்ன வேலைன்னா இவங்க 2 பேருக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தான் பொறுப்பு அப்படின்னு. அப்போ பசுபதி நேராக அவரை பார்த்து, இங்கே பாருங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக வந்து சேரும், நீங்க இவங்க 2 பேருக்கு மட்டும் மேரேஜை பண்ணி வச்சா போதும் அப்படின்னு சொன்னதோட உடனே ரிஜிஸ்டர் சொல்றாரு, எனக்கு தேவையானது எனக்கு வந்துருச்சுன்னா நான் ஏன் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்ப பசுபதியும் சிரிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வர் சொல்றாங்க, இங்க பாருதனா, அந்த தாலியை நீ அப்பயே கட்டியிருக்கலாம்ல, இந்த குழப்பம் வந்திருக்காது அப்படின்னு சொல்ல தனா வந்துட்டு அமைதியா நிக்கிறாங்க. அப்ப ரிஜிஸ்டர் சொல்றாரு, சரி எதுக்காக வந்துட்டு வீட்டுல கல்யாணத்தை வச்சிருக்கீங்க, ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்க. இதை கேட்டுட்டு ரிஜிஸ்டர் கேட்குறாரு, சரி பொண்ணோட அப்பா அம்மா எங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு இதுல சம்மதம் தான், இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த பொண்ணுக்கு வந்துட்டு கட்டாய கல்யாணம் நடந்திருக்கு, ஏற்கனவே கார்த்திக்கும் தனாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணது, ஆனா தேவையில்லாம ஒருத்தன் இடையில புகுந்து தனாவோட கழுத்துல தாலி கட்டிட்டான், அந்த கல்யாணம் வந்து செல்லுபடியே ஆகாது, இப்ப நடக்க போற கல்யாணம் தான் கரெக்டா இருக்கும், அவங்க அப்பா அம்மா நாங்க எல்லாருமே சேர்ந்து ரெடி பண்ணது தான் இந்த கல்யாணம், அதனால நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு. அவர் கேட்குறாரு, சரி 2 பக்கட்டும் சேர்ந்து இந்த பொண்ணோட அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்டதோட புவனேஸ்வரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்ப பசுபதி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அவங்களுக்கும் இதுல சம்மதம் தான், நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடுங்க, அது மட்டும் போதும், உங்களுக்கு தேவையானது திரும்பி வந்துடும் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்றாரு, சரி ஓகே ஓகே, நான் கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தேவையானது வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பசுபதியை பார்த்துட்டு, சரி மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவா நீங்க இருக்கீங்க, சரி பொண்ணுக்கு யாராவது வேணுமே அப்படின்னு. அப்ப டக்குன்னு நம்ம ஜானகி அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னதோட தனா நேரா அவங்க அம்மாவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரூம்குள்ள இருக்க கதிர் வந்துட்டு ஜானகியோட குரல் கேட்டதோட சந்தோஷப்படுறாரு. அப்பாடா, அத்தா வந்துட்டாங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் பொண்ணோட அம்மா எங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் கேட்கும் பொழுது அங்க ஜானகி வந்து நிக்கிறாங்க. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளார வராங்க. உள்ளார வந்து பார்த்ததோட ரெஜிஸ்டர் சொல்றாரு, அப்பாடா பொண்ணோட அம்மா நீங்களும் வந்துட்டீங்களா, அப்ப நீங்க வந்து கையெழுத்து போட்டீங்கன்னா இந்த கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி செம்ம டென்ஷன் ஆகி நேரா தனாவை பார்த்து தனாவை ஓங்கி அறையிறாங்க. தனா செம்ம அதிர்ச்சியாக புவனேஸ்வரியும் ஜானகியை பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. அப்ப
ஜானகி நேரா தனாவை பார்த்து, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, அம்மா மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அம்மா கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான்மா நான் இங்கே வந்தேன். ஆனால் அவங்க டக்குன்னு எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என் மனசு ரொம்பவே குழப்பமா இருக்குமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி நேராக புவனேஸ்வரியை பார்த்து, என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ஜானகி இப்படி பேசுகிற, ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடுகள் பண்ணது தானே, இதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, பெத்த தாயி நான் இருக்கும் பொழுது ஏன் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தா அப்படின்னு சொல்ல, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன ஜானகி இப்படி பேசுகிற, நம்ம எல்லாருமே சேர்ந்து தானே முடிவு பண்ணோம் அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு, அவள் கழுத்தில் உள்ள தாலியோட மஞ்சள் இன்னமும் கரையவே இல்லை, அதுக்குள்ளேயும் அவளுக்கு இன்னொருத்தங்க கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ முடிவு பண்ணுறியா, இதெல்லாம் நல்ல குணமா அப்படின்னு கேட்க, புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜானகி, கார்த்தி நல்லவன் தானே, இதில் கதிர் வந்துட்டு கந்தடைன்னு சொன்னான் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்தாமல் இருக்க முடியுமா, இங்கே பாரு ஜானகி, இப்போ கூட நேரம் தாழ்ந்து போகலை, நீ சரின்னு சொன்னீன்னா அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஜானகி நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, இங்கே பாரு, உனக்கு இத்தனை நாளும் நான் டைம் கொடுத்தது ரொம்ப தப்பாக போச்சு, நீ எப்போ பார்த்தாலும் சொல்லுவ பாரு, என் பொண்ணை பழி வாங்குவேன், என் பொண்ணை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், உன் குடும்பத்தையே பழி வாங்குவேன்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்த பாரு, அப்போ நான் நினச்சேன் இவ ஏன்டா இப்படி பேசுகிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்த பாரு, நீ திருந்திட்டேன்னு நினச்சேன், இதுக்கப்புறம் உன்னால எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்டில் உன்னால எந்த கலகமும் வராது அப்படின்னு நீ திருந்திட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ திருந்தவே இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க, எப்படி என் பொண்ணை வந்துட்டு ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கிட்டு மறுநாள் வீட்டை விட்டு துரத்திட்டா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிரும்னே நீ நினச்சிக்கிட்டு இருந்தியல்ல அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜானகி, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, உன்னோட உண்மையான முகம் எல்லாத்தையுமே மாயா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா, இப்படிப்பட்ட கேடு கெட்டவளா நீ அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ரிஜிஸ்டர் நேராக ஜானகியை பார்த்து, அம்மா என்னம்மா நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அப்போ இந்த கல்யாணம் இந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் தான் நடக்குதா அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, ஆமாங்கய்யா, இந்த கல்யாணமே என் பொண்ணோட விருப்பம் இல்லாமையும் எங்களோட விருப்பம் இல்லாமையும் தான் நடக்குது, நீங்கள் தான் தேவையில்லாமல் வந்துட்டீங்க அப்படின்னு. மாயா நேராக ரிஜிஸ்டரை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ரெஜிஸ்டர் சொல்கிறாரு, என்னம்மா இப்படி சொல்கிற, நீ இது நேர்மையாக தான் கல்யாணம் நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தா இங்கே இவ்வளோ ஆள்மாறாட்டம் ஃபோர்ஜரி நடக்குதா, ஐயோ இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கக்கூடாதுமா அப்படின்ட்டு நேராக புவனேஸ்வரியை பார்த்து, என்னம்மா இது, நீங்கள் நேர்மையாக தான் இந்த கல்யாணத்தை பண்ணுவீங்கன்னு பார்த்தா என்ன இதில் இவ்வளோ பித்தலாட்டமாக இருக்குது, இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை கேட்டதோட நம்ம புவனேஸ்வரி செம்ம அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. ரெஜிஸ்டர் அந்த இடத்துலேருந்து போனதோட ஜானகி நேராக தனாவை பார்த்து, தனா வெளியில் போ அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் கதிர் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. யார் அது கதவை தட்டுறது அப்படின்ட்டு ஜானகி பார்க்க, அப்போ மாயா சொல்கிறாங்க, கதிரோட குரல் தான் பெரியம்மா கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமை போய் பார்க்குறாங்க. பார்த்தா கதிரை வந்துட்டு ரூம்குள்ளே போட்டு சாத்தி வச்சுருக்காங்க. மாயா நேராக கதிரை பார்த்துட்டு கதிர் அப்படின்னு சொல்ல, கதிர் கேட்குறாரு, அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, அதுக்குள்ளேயும் பெரியம்மா வந்துட்டாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. கதிர் வந்துட்டு நிற்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நீ எப்படி கதிர் ரூமுக்குள்ளே போன அப்படின்னு. கதிர் சொல்கிறாரு, இந்த தனாவை தாலியை கேட்டு சொன்னாங்க, நான் எப்படியோ வந்து தடுத்துட்டேன், அப்போ கல்யாணம்னு சொன்னாங்க, கல்யாணத்தை தடுக்க முயற்சி பண்ணேன், என்னை அடித்து கொண்டு போய் ரூமுக்குள்ளே சாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகி நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, புவனேஸ்வரி நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கதிரை பார்த்துட்டு, கதிர் நீ தனாவை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல, தனா நேராக கதிரை பார்த்துட்டு, சி உனக்கு வைக்காம இல்லையா, இருக்கடா என் வாழ்க்கையை கெடுக்கிற அப்படின்னு. அப்போ ஜானகி நேராக தனாவை பார்த்துட்டு, தனா தேவையில்லாமல் பேசாமல் வெளியில் போய் நில்லு அப்படின்னு சொல்ல, தனா கோவமாக வெளியில் வந்துட்டு நிற்கிறாங்க. கதிரும் வெளியில் போகிறாரு. அப்போ ஜானகி நேராக புவனேஸ்வரியை பார்த்துட்டு, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுப்பேன் அப்படின்னு சின்ன வயசுல என்கிட்ட நீ பல தடவை என்னை விரட்டி இருக்க, அப்பையெல்லாம் நான் நம்பவே இல்லை, அதுக்கப்புறம் சம்பந்தம் பேச வந்த பாரு, அப்போ கூட எனக்கு உன் மேலே சந்தேகமே இல்லை, ஏன்னா நீ திருந்திட்ட,
இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சேன். ஆனா இத்தனை நாளும் இந்த பகையை நீ மனசுலதான் வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு என்னால சுத்தமா நம்பவே முடியல. உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன ஜானகி இப்படி பேசுற? நம்ம பிள்ளைங்களோட நல்லதுக்கு தானே பண்ண அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, சீ, யாருக்கிட்ட நல்லதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரிய ஓங்கி ஒண்ணு செவிலே விட புவனேஸ்வரி சம அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கேன், பல்லெல்லாம் உடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல ஜானகி அதிர்ச்சியாகி நிக்கா. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை பத்தின எல்லா ஃப்ராடு வேலையும் மாயா என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு. நீ கேட்டதோட புவனேஸ்வரி மாயாவை மறைக்கிறாங்க. அப்ப பக்கத்துல நிக்கிற அந்த கார்த்தி நேரா அத்தை அப்படின்னு சொல்ல ஜானகி டென்ஷன் ஆகி கார்த்தியை ஓங்கி அறையிறாங்க. கார்த்தி அதிர்ச்சியாக ஜானகி சொல்றாங்க, என்ன அத்தைன்னு சொன்ன, அதுக்கு மேல உன் வாய உடைச்சிருவேன். சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எப்பேற்பட்ட கேடின்னு எனக்கு தெரியும். மரியாதையை இந்த இடத்த விட்டு போடா அப்படின்ட்டு செம்மையா ஜானகி மாஸ் காட்டுறாங்க. ஜானகி நேரா கார்த்தியை பார்த்து, உன்ன மாதிரி ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதே தப்பு. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் என் குடும்பத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தரையும் வெட்டி போட்டுருவேன் அப்படின்ட்டு ஜானகி செம்ம மாஸ் கட்டுறாங்க. ஜானகி வந்துட்டு கார்த்தியோட அந்த பேய் ஆட்டத்தை பார்த்துட்டு கார்த்தியோட அந்த குணத்தை பார்த்துட்டு செம்ம கோவத்துல நிக்கிறாங்க. ஜானகி நேரா கார்த்தியை பார்த்து, இதுக்கப்புறம் ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எப்படிப்பட்ட கேடின்னு தெரியும்? நீ உன் வாயால என்ன அத்தைன்னு சொல்றியோ? உடம்பெல்லாம் கூசுது. மரியாதை இந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொல்ல, அப்ப புவனேஸ்வரிய பார்த்துட்டு ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் தலையிடணும்னு பார்த்த, அவ்வளவுதான். என் பொண்ணோட மனசை மாத்தி என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாத்தியல்ல. அவ கழுத்துல போட்டிருக்க அந்த தாலி கயிறோட ஈரம் கூட காயவே இல்லை. அதுக்குள்ளயும் நீ எப்பேற்பட்ட முடிவெடுக்கிற? இங்க பாரு, இதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில தலையிட்ட புவனேஸ்வரி, அதுக்கப்புறம் இந்த ஜானகி யாருன்னு உனக்கு காட்டுவேன். இத்தனை நாளும் நான் பொறுமையா இருக்கிறத பார்த்துட்டு நீ இவளை ஈஸியா ஏமாத்தி அவ பொண்ணோட வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சியா? இங்க பாரு, நான் யாருன்னு கொஞ்ச நாள்ல உனக்கு தெரியும். இது மாதிரி அவருக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சிச்சு, நீ இந்த ஊர்ல உயிரோடவே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி புவனேஸ்வரிய பார்த்துட்டு செம்ம காட்டு காட்ட இப்போ புவனேஸ்வரி அரண்டு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜானகி நேரா மாயாவை கூட்டிக்கிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கதிர் வெளியில நிற்கும் பொழுது தனா போனாங்க இல்லையா, தனா நேரா கதிரை பார்த்து முறைச்சிக்கிட்டே போறாங்க. கதிர் வந்துட்டு அமைதியா நிக்கிறாரு. ரொம்பவே சூப்பரா இன்னைக்கான எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.